ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேவு வியூ. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி. வீட்டு ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்யுது அப்படிங்கிறத வாங்க எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டில் மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த மஷ்ரூம் தான் நல்லாயிருக்கும். அது ஒரு பேக்கெட் நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி ஒன்றை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசி, சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுமோ அதில் தான் செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ கிடையாது. ஸோ ஹோம்மேட் ஸ்டைலில் ஒரு செட்டிலான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி இந்த அரிசியில் செய்கிறனால டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ரைஸ் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டொமேட்டோ பேஸ்ட், தக்காளி நல்லா அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆனியன் அண்ட் சில்லி. ஸோ ஆனியன் ஒன்று ஸ்லைஸ் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இன்னொன்று பொடிசாக எடுத்திருக்கேன். இது இஞ்சி, பூண்டு அண்ட் வரமிளகா, இது மூணையும் போட்டு பேஸ்ட் எடுத்து அரைச்சி வச்சுருக்கு. நெக்ஸ்ட் இங்கே கேரட், பீன்ஸ் அண்ட் இது கொத்தமல்லி அண்ட் புதினா இது எடுத்துருக்கு. இது தாளிக்கிறதுக்கு. நீல வாக்கில் இது பண்ணது வதக்கிறதுக்குங்க. இது தயிர் பச்சடி போடுறதுக்கு எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் மோஸ்ட் ரெக்வயர்ட் ஸ்பைசஸ் ஆன பட்டை, கிராம்பு, சோம்பு அண்ட் இது அன்னாச்சி, இது எல்லாமே எடுத்துக்கோம். ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் தான் செய்யணும் இல்லை, நீங்கள் பெரிய வானிலையில் செய்யறதுனாலும் செய்யலாம். நாங்கள் குக்கரில் செய்கிறோம். அதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிப்போம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 to 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் அது வதங்கினதும் நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் ஆனியன் அண்ட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டிருக்கோம். போட்டு நல்லா சால்ட்டே பண்ணணும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஸோ ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுவோம். அப்புறம் அந்த டேஸ்ட் பிரியாணிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த கேரமலைஸ்ட் ஆனியன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா இதை சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒன்ஸ் ஆனியன் லைட்டாக வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணியோட சீக்ரெட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் போட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸ், கொஞ்சோண்டு புதினாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் இப்போவே கேரட், பீன்ஸ் போடணும்னா ஸோ கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போவே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சால்ட்டே ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ பியூரி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், எல்லாத்தையும் செய்யலாம். ஜஸ்ட் நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. நிறைய பேர் நிறையா டைப்பில் செய்வாங்க. பட் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலே டேஸ்டியாக வர மாதிரி செய்யணும். ஸோ இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். ராக் சால்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நேரம் வேணாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி அண்ட் புதினா இது பண்ணி வச்சுருக்கிறத போட்டு ஒரு 5 minutes நல்லா இது வைக்கணும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம்ஸ் ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 2 minutes இருந்தாலே போதும். நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 to 3 times நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சால்ட் கரெக்டாக இருக்கான்ட்டு. நாங்கள் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. தென் நம்ம வந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃப்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 20 minutes வந்து நம்ம இப்போ வந்து விசில் போட்டோம், மூடி போட்டோம். ஸோ இதில் வந்து 3 விசில் அடித்ததுக்கப்புறம் ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு வந்து சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இருக்கட்டும் கைஸ், பாருங்கள் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஆவி பறக்க இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் பிளேட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரைத்தா வச்சு சிம்பிளான வீட்டு ஸ்டைல் பிரியாணி ரைத்தா. ஸோ தயிர் பச்சடி, ஆனியன் ரைத்தா வச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அட்லி தென் டாட்டா, பாய் பாய்.